அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பலாம். அல்லது பிறந்த தேதி, பிறந்த வருடம், பிறந்த நாள் இவைகளை குறித்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். ஜோதிடர் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைக்கின்ற பொழுது அதற்குரிய ஜோதிட பலன்களை நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக ஜாதக பலாபலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜாதக பலாபலன் சொல்வதற்கு ஒரு சிறிய தொகை நான் பெறுகிறேன். அதை நீங்கள் அனுப்பினால் போதும். உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு உரிய நேரத்தில் ஜாதக பலாபலன்களை அறிந்து தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் உங்கள் நல்ஆதரவுடன் நான் வழங்கி வருகிறேன். என்னுடைய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக கிடைத்திட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் எனக்கு செய்யும் பேர் உதவியாக இருக்கும். சரி சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருந்தால் அவர்கள் ராகு திசையில் பிறந்தவர்கள் என்பது நமக்கு தெரியும். சிலருக்கு இந்த ராகு திசை யோகத்தை கொடுப்பது உண்டு, பலருக்கு கஷ்டத்தை கொடுப்பது உண்டு. முதலில் இந்த ராகு திசை, இந்த ராகு நல்நிலையில் இருந்தால் என்ன யோகத்தை கொடுப்பார்? கல்வி, வேலை, தொழில், விவசாயம், வண்டி வாகனம், திருமணம், புத்திர சந்தான சௌபாக்கியம், தாய் தந்தை நலன், ஆயுள் ஆரோக்கியம், அபிவிருத்தி, சமூகத்தில் பெரிய பதவி அல்லது அந்தஸ்து, ஆடம்பர வாழ்க்கை, கல்விக்கூடம், விவசாயம், தொழிற்கூடம், மாடுகன்று, சகல சம்பத்து, சொத்துக்கு மேல் சொத்து சேர்க்கை, மாட மாளிகை, நிலைக்கிழார், பண்ணையார், மிட்டாஸ்தாரர், மிராசுதாரர், உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இவைகளெல்லாம் அந்த ராகு நல்நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி காலத்தில் கொடுப்பார். இதே ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ ராகு கெட்ட நிலையில் இருந்தால் கல்விக்கு தடை வரும், தொழில் வேலையில் கஷ்ட நஷ்டம் வரும், சிறப்பு இருக்காது, ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, இடமாற்றம், தாய் தந்தைக்கு சிறப்பு இல்லாமல் இருக்கிறது, பாட்டி வகைராவுக்கு சிறப்பு இல்லாமல் இருக்கிறது, சொந்த பூமி இழக்கக்கூடிய நிலை வர்றது, குடும்பம் கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கக்கூடியது, திருமணம் தடை வரக்கூடியது, அலைச்சலும் துன்பமும் தரக்கூடியது, எதை செஞ்சாலும் நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, ஒருவேளை உணவுக்கும் உடைக்கும் இருக்கும் இடத்திற்கும் கஷ்டப்படும் நிலையை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராகு கெட்ட நிலையிலிருந்து திசை நடத்தினால் இந்த கெட்டதை செய்வார். ஆனால் இந்த கெட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது நன்மை செஞ்சாகணும் இல்லையா? அதுக்கு எந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும்? உச்சிகால பூஜை நடக்கக்கூடிய காளியம்மனை வணங்க வேண்டும், துர்க்கை அம்மனை வணங்க வேண்டும். வெள்ளிக்கிழமை நாளில் அந்த உச்சிக்கால பூஜைக்கு சென்று அனுதினமும் துர்க்கை அம்மனையோ காளி அம்மனையோ வணங்கி வந்தால், கும்பிட்டு வந்தால், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த சிறப்பான ஒரு யோக பலனை அந்த ஜாதகருக்கு தந்துவிடும். அனுதினமும் கோயிலுக்கு செல்ல முடியாது என்று எண்ணுகின்ற கூடியவர்கள்
வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாளில் துர்க்கை அம்மனையோ காளியம்மனையோ தரிசனம் செய்து வணங்கி வந்தோம் என்றால் கெட்ட பலன்கள் விலகும். வாரம் ஒரு முறை முடியவில்லை என்றால் குறைந்தது மாதம் ஒரு முறையாவது துர்க்கை அம்மனையும் காளியம்மனையும் அந்த உச்சிகால பூஜைக்கு சென்று அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி திருநீர் அணிந்து வந்தால், சிகப்பு குங்குமம் இட்டு வந்தால், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு மிக மிக சிறப்பான யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அந்த காளியம்மனும் துர்க்கை அம்மனும் கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.